ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த ஓர் அழகான தீவு நாடுதான் மொரிஷியஸ். இது தென்மேற்கு இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கார் தீவுக்கு கிழக்கே சுமார் 90,000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற கடற்கரைகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் பெயர் பெற்ற மொரிஷியஸ் நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 6 விழுக்காட்டினர் தமிழர்கள் ஆவர். இந்நிலையில் மொரிஷியஸ் நாட்டு தமிழாசிரியர்கள் சுமார் 30 பேர் கொண்ட குழுவினர் கல்வி சுற்றுலா மேற்கொண்டு அண்மையில் மலேசியா வந்தபோது நாட்டின் முதல் நிலை தமிழ் மின்னிகள் ஊடகமான வணக்கம் மலேசியா அலுவலகத்திற்கும் வருகை புரிந்தனர். இங்கு தினசரி செய்தி உருவாக்கம், இணைய ஊடக செயல்பாடு போன்றவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மொரிஷியஸ் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியையும் பாதுகாக்க நீங்கள் பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த பேசுவதற்கான சூழல் ரொம்ப குறைவுன்றதை நாங்கள் அறிகின்றோம். இருந்தாலும் அந்த முயற்சியை நீங்கள் கைவிடாமல் இன்று வரையே தற்காத்துக்கிட்டு வரீங்க, அந்த மொழியையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும். இதே நிலை தான் ஏறக்குறைய, ஆனால் சற்று மேம்பட்ட நிலையிலேருந்து மியான்மாரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே கூட பேசு தமிழை பேசு போட்டியை 2018 நடத்தினோம். அங்கேயும் அதே சூழல் தான். அவங்களுக்கும் இந்த பேசுவதற்கான சூழலாம் பெறுவோம். ஆனால் இப்பொழுது வந்து இந்த புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. நிறைய இடங்களில் வந்துட்டு நம்முடைய மொழியை காக்க வேண்டும், நம்முடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டும். குறிப்பாக அடுத்த தலைமுறையினரும் தமிழ் பேச வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய முன்னோர்களை பற்றிய கதைகள்லாம் போய் சேர்க்கணுன்ற அந்த ஆர்வம் நிறைய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சி உண்மையிலேயே பிரமிக்க வைக்கின்றது. நீங்கள் இன்னைக்கு எல்லாமே சேலை கட்டி பாரம்பரியத்தோடு வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் மலேசியா நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி இந்த தமிழாசிரியர்கள் கலந்துரையாடலையும் மேற்கொண்டனர். அனைத்து பாடமே தமிழ்ல சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க இருக்கிற மாதிரி அங்க ஒரு only marry among Tamils or also intermarriages. ஆனா இதுவரை சிலர்ல பெரும்பாலோர் வந்து தமிழ்நாட்டுல தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் மைனாரிட்டி அவங்க வந்து வெறும் இனத்துல கல்யாணம் பண்றாங்க. இந்த மலேசிய பயணம் எப்படி இருந்தது, மலேசியாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் காப்பு பணிகள் குறித்தும் மலேசிய தமிழர்கள் குறித்தும் ஆசிரியர்கள் சிலர் நம்முடன் பகிர்ந்து கொண்டனர். வணக்கம் மலேசியா மேலே வந்து எனக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கின்றது. ஏன்னா இந்த பயணம் வந்து இந்த தமிழ் பயணம் வந்து வணக்கம் மலேசியா போது தான் தொடங்குச்சு. 2017 நான் பேசு தமிழா பேசு போட்டியில் கலந்து கொண்டேன். அதான் அந்த போட்டியிலிருந்தால் அந்த மொழி மீது அந்த ஆசையும் இன்னும் அதிகமாக வந்தது. அதற்காக வணக்கம் மலேசியா மேலே வந்து எனக்கு சிறப்பான ஒரு அன்பு, ஒரு தொடர்பு. அது காரணமாக அந்த திட்டம் செய்யும் போது நான் யோசித்தேன், சரி அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பயணம் செஞ்சால் அவங்களை நிச்சயமாக இங்கே கொண்டு போக வேண்டும். மொழி வந்து மட்டும் ஒரு ஆசிரியர் வேலைக்காக தான். ஆனால் நாங்கள் வந்து வேறு செய்ய விரும்புகிறோம். என்னென்னா நாங்கள் வந்து அங்கே மாணவர்களுக்கு பேசுகின்ற போட்டி இதெல்லாம் செய்ய விரும்புகிறோம். மலேசியா வந்து நம்மை மாதிரி தான் அயலக நாடு. நம்ம முன்னோர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனார். நாங்கள் வந்து மொரிஷியஸ், நீங்கள் வந்து மலேசியா. ஆனால் அவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்க. இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வந்து அந்த கருத்தை எடுத்துட்டு நாங்கள் நம் நாட்டுக்கு வந்து இது சொல்லி கொடுக்க வேண்டும். நாங்கள் வந்து அந்த உணர்வு வந்து எடுத்துட்டு நாங்கள் அங்கே வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், ஒரு சேஞ்ச் மாதிரி. இது நம்ம நாட்டிலிருந்து வந்த பிறகு இங்கே வந்த மலேசியா என்னும் பெரிசா நாட்டிற்கு வந்த பிறகு என்ன பார்க்கலாம், இங்கே பலர் தமிழ் மொழியில் நன்றாக சுலபமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது சேம் இல்லை. ஏனென்றால் அங்கே அந்த எக்ஸ்போஷரும் அந்த சுயநிலை இல்லை. மேலும் நம்ம நாட்டில் ரொம்ப பண்பாட்டு எல்லா கல்ச்சர் திருவிழாக்களும் கொண்டாடுவார்கள். அந்த மொழியில் பேசுவதற்கு அதிக எக்ஸ்போஷர் இல்லை. இது எப்படி வந்தது,
கொஞ்சம் தொடக்க நிலையில் படிக்கும் போது கற்றல் கற்பித்தல் இருக்கும். ஆனால் வரும்போது அந்த மேல்நிலை கல்வியில் துறையில் அதிக எக்ஸ்போஷர் இல்லை. ஏன் சொந்த சார்பிலும் மொரிஷியஸ் தமிழ் டீச்சர்ஸ் யூனியன் சார்பிலும் உங்கள் வரவேற்புக்கும் நன்றிகள் பல. அப்புறம் ஐயா தியாகராஜன் பேசிய பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லிய கருத்துக்களை கேட்டு எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த பயணம் எனக்கு ஒரு சிறந்த அனுபவமாக அமைந்துள்ளது. பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நீங்கள் எங்களை இவ்வளோ அன்போடு வரவேற்றீங்க. அப்புறம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு தமிழ் மொழியை இன்னும் வளர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது தெரியும், எங்கள் நாட்டில் பெரும்பாலோர் கிரியோல் மொழியில் பேசுகிறோம். அப்புறம் அந்த எக்ஸ்போஜர் அதிகமாக இல்லை. தமிழில் பேசுவதற்கு அல்லது ஏதாவது நிகழ்ச்சி கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும். வணக்கம் மலேசியா. நான் அது கேட்டிருப்பேன். It is a chance for many people to listen to the channel. They get the opportunity to listen to the Tamil channel because in Mauritius also we have, but it is very little. We get it only in a slot time, in the morning and in the evening, in the afternoon maybe. But here it is all day long and maybe in the evening also. So it is very interesting. சந்திப்பின் இறுதியில் அனைவருக்கும் வணக்கம் மலேசியாவின் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பு மலேசியா மொரிஷியஸ் தமிழ் உறவை மேலும் வலுப்படுத்தியதோடு உலக தமிழர்களை மொழி, கல்வி, ஊடகம் என்ற 3 பாலங்கள் வழியாக இணைக்கும் அர்த்தமுள்ள தருணமாகவும் அமைந்திருந்தது.